தலைப்புச் செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை ஒட்டி வாகா எல்லையில் கோலாகலமாக நடைபெற்ற தேசிய கொடி இறக்க நிகழ்ச்சி. எல்லை பாதுகாப்பு படையினரின் மிடுக்கான அணிவகுப்பு. அதிமுக பாஜக கூட்டணி கட்டாயத்தால் ஏற்பட்ட கூட்டணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக வழக்கிலிருந்து தப்பிக்க இபிஎஸ் ஏற்படுத்தியது என்றும் சாடல். எல்ஐசியில் 100% அந்நிய முதலீட்டை எதிர்த்தும் வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வங்கி ஊழியர்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம். பணிகள் பாதிக்கும் அபாயம். ஹிந்தி சினிமாக்கள் இப்போது மியூசியத்தில் உள்ள பிளாஸ்டிக் சிலைகள் போல மாறி அதன் ஆன்மாவை இழந்துவிட்டன. அவற்றில் உயிர் இல்லை என நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா? முக்கிய வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் குடியரசு தினத்தை ஒட்டி வாகா எல்லையில் நேற்று தேசிய கொடி இறக்க நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா நேற்று உற்சாகமாக நடைபெற்றது. வாகா எல்லையில் மாலையில் நடைபெற்ற தேசிய கொடி இறக்க நிகழ்ச்சியின் போது எல்லை பாதுகாப்பு படையினரின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை இந்தியா, பாகிஸ்தான் நாட்டு மக்கள் காண அனுமதிக்கப்பட்டனர். கனடா பிரதமர் மார்க் கார்னி மார்ச் மாதத்தில் இந்தியா வர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. யுரேனியம், எரிசக்தி, கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் சூழலில் கனடா பிரதமர் இந்தியா வருவது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் அந்நாட்டின் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் இந்தியா, கனடா இடையே உரசல் போக்கு இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கி ஊழியர்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வங்கி ஊழியர்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு எட்டப்படாத நிலையில் கடந்த ஆண்டு வங்கி ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருந்தனர். மத்திய அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் போராட்டத்தை ஒத்திவைத்தனர். இதனிடையே எல்ஐசியில் 100% அந்நிய முதலீடு, வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர் சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. பெண்களை நம்பித்தான் தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தஞ்சை அருகே சிங்கம்பட்டியில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் ஏற்பட்ட கூட்டணி என்றும் அக்கட்சியின் தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக வழக்குகளில் இருந்து தப்பிக்க இபிஎஸ் ஏற்படுத்திய கூட்டணி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். எந்த கெட்டப்பை போட்டுக்கொண்டு என்டிஏ வந்தாலும் தமிழகத்தில் அது பலிக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். ஹிந்தி திரைப்படங்கள் மியூசியத்தில் உள்ள பிளாஸ்டிக் சிலைகளைப் போல ஆகிவிட்டன என நடிகர் பிரகாஷ் ராஜ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவற்றில் கதையோ உயிரோட்டமோ இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாலிவுட் திரைப்படங்கள் ஆன்மாவை இழந்துவிட்டதாகவும், ஜெய்பீம், மாமன்னன் போன்ற தமிழ் திரைப்படங்களே மண் வாசனையோடு இன்னும் சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுக்கின்றன எனவும் நடிகர் பிரகாஷ் ராஜ் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் சென்சார் பிரச்சினை தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்படுகிறது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்ற அமர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் இன்று தீர்ப்பு வந்தால் பிப்ரவரி 1 அல்லது 2வது வாரத்தில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் கிடைத்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலால் பரபரப்பு நிலவுகிறது. விஜய் அரசியலுக்கு புதுசு என்றும் அவர் திருந்துவார் என்றும் நடிகை குஷ்பு தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதாக விமர்சனம் செய்திருந்த விஜய்க்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். காலமாக இருக்கும் அதிமுக யாருடனும் சரணடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வீராப்பில் சில வார்த்தைகள் சிலருக்கு வரும் என்றும், சர்வே அடிப்படையில் தாவேகா தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்றும் குஷ்பு தெரிவித்திருக்கிறார். தன்னை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆட்சியில் பங்கு கேட்கும் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணிக்கு திமுகவைச் சேர்ந்த கோ தளபதி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார்.
இதற்கு மாணிக்கம் தாக்கூர் காட்டமாக பதிலளித்ததால் மீண்டும் உரசல் வெடித்தது. இதனிடையே இந்த பிரச்சனையில் தன்னை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றும் கூட்டணி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் ஜோதிமணி எம்பி கேட்டுக்கொண்டுள்ளார்.